அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அருஷ் அவர்களே. வணக்கம் ராஜானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பார்ந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் நாங்கள் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு இடையிலான போர் 8வது நாளாக தொடர்ந்திருக்கின்றது. வருகின்ற செய்திகளை கேட்கும் பொழுது கடந்த 2 நாட்களும் படுமோசமான நாட்களாக பார்க்கப்படுகின்றது. 2 தரப்பிலும் குறிப்பாக தெஹ்ரானில் தாக்குதல் நடந்திருக்கிறது. விமான நிலையம் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதாவது ரிலன்ட்லெஸ் அட்டாக் என்று சொல்வார்கள். இடைவிடாத தொடர் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுதுள்ள கள நிலை எவ்வாறு இருக்கின்றது என்று கூறுங்கள். உண்மைதான், 2 தரப்பும் தாக்குதல்களை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவை இஸ்ரேலையும் பொறுத்தவரையில் வான் தாக்குதல்களை மிகவும் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். கடந்த இரவு மட்டும் 80 விமானங்கள் கிட்டத்தட்ட 230 குண்டுகளை வீசியிருப்பதாக கூறப்படுகின்றது. ஈரான் பெருமளவான மக்களை இப்போது தனது பிரதான நகரத்தில் இருந்து வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றியிருப்பதால் உயிர் சேதங்கள் ஓரளவு குறைவாக இருக்கின்றது. கடந்த இரவு கிட்டத்தட்ட 12 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. அதே நேரம் இதுவரையில் இறந்தவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1300 தாண்டிவிட்டதாக கூறப்படுகிறது. அதே சமயம் இரவு இஸ்ரேல் மீது ஈரான் தனது ஏவுகணை தாக்குதல்களையும் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களையும் ஒருங்கிணைத்து நடத்தியிருந்தது. இது 7வது இரவு இஸ்ரேலியர்கள் பதுங்கு குழிகளுக்கு இருப்பது. கிட்டத்தட்ட இப்ப அல் ஜசீராவின் தகவல்களின் அடிப்படையில் மில்லியனுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய மக்கள் பதுங்கு குழிகளுக்கு தான் இருந்தார்கள் என்று கூறப்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெல் அவை பகுதியாக இருக்கலாம், அதனை சுற்றியுள்ள பகுதிகளாக இருக்கலாம், பெருமளவான பகுதிகளில். அதே சமயம் ஈராக்கின் பக்தாத் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விக்டரி பேஸ் என்று சொல்கின்ற அந்த தளம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. ஈரானில் இருக்கின்ற அமெரிக்க தளங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல சவுதி அரேபியாவாக இருக்கலாம். இப்ப சவுதி அரேபியாவின் சைபா ஆயில் ஃபீல்ட் தாக்கப்பட்டு அது எரிந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இது நான் நினைக்கிறேன் 2வது 3வது ஆயில் ஃபீல்டாக இருக்க வேண்டும். அதே போல ஜோர்டான் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் முஸ்தபா அல் சுல்தான் ஏர்பேஸ்ல இருந்த கிட்டத்தட்ட $300 மில்லியன் பெறுமதியான ரடார், அது நீங்க பார்த்தீர்கள் சொன்னால் ANTPY-2 என்று சொல்கிற ரடார், அது தாட் சிஸ்டத்தை ஒருங்கிணைக்கிறது ரடார். அந்த ரடார் அளிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அது மட்டுமில்லாது யோர்டான் மீது மேலும் 2 ஏவுகணைகளை யோர்டான் தாங்கள் இன்டர்செப்ட் பண்ணியதாக கூறியிருக்கிறது. துபாய் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. துபாய் ஏர்போர்ட் மீது ஆளில்லாத தாக்குதல் விமானம் பறந்ததாகவும் அதை சுட்டதால் அது ஏர்போர்ட்டுக்குள் விழுந்ததால் சிறிய சேதங்கள் ஏற்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. நேற்று அந்த ஏர்போர்ட் ஒரு பகுதியாக ஓப்பன் பண்ணப்பட்டிருந்தது. ஒரு 30,000 பேரை அங்கிருந்து வெளியேற்றுவதற்காக. என்றால் அங்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் தேங்கி போய் நிற்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு துபாய் அரசுதான் அவர்களுக்கான உணவுகளையும், அதாவது மத்திய கிழக்கு முழுவதும் 3.5 லட்சம் மக்கள் தங்கி போய் நிற்கிறார்கள். துபாய் அரசு அவர்களுக்கான ஹோட்டல் வசதிகளையும் உணவுகளையும் இலவசமாகத்தான் வழங்கி வருகிறது என்று சொன்னால் அவர்களுடைய அந்த காலாவதியாகிவிட்டது. அவர்கள் அங்கு தங்கி இருக்கிற நேரமோ அல்லது டிரான்சிட்ல வந்தவர்கள் என்று சொல்லி அப்படியானவர்கள் ஒரு 30,000 பேரை நேற்று அகற்றி இருந்தார்கள். அப்படி அகற்றிய பிற்பாடு இந்த தாக்குதல் இடம்பெற்றதால் இப்போது அறிவித்திருக்கிறார்கள் துபாய் ஏர்போர்ட் கால வரையறையின்றி திருப்பி மூடப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே போலதான் டோஹா அபுதாபி ஏர்போர்ட் நேற்று வெள்ளிக்கிழமை பகுதியாக திறந்ததாகவும் ஒரே ஒரு விமானம் அங்கிருந்து கிளம்பி சென்றிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இப்ப என்னென்று சொன்னால், அதே சமயம் ஈரான் ஹோர்முஸ் ஜலசந்தி இன்றும் தற்போதும் மூடப்பட்டிருக்கின்றது. அதற்கால் எந்த ஒரு கப்பலும் போகவில்லை என்று கூறப்படுகிறது. சேட்டலைட் காணொலிகளை பார்க்கும் போது இப்ப நீங்கள் ட்ராக்கிங் சிஸ்டம் அவர்கள் உடனே அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு கப்பல், ஒரு 2 கப்பல் தான் போயிருக்கிறது. அது சீனாவின் கப்பல் போயிருக்கின்றது. 2 கொமர்ஷியல் வெசல்ஸ் சொல்கின்ற கப்பல்களை அனுமதித்திருக்கிறார்கள். ஏனையவற்றை அனுமதிக்கவில்லை. ஆனால் உத்தரவுகளை மீறி அதுக்கு போக முற்பட்ட மோல்டா பிளாக்கை கொண்ட ஆயில் டேங்கர்
இன்று தாக்கப்பட்டிருக்கின்றது. ஈரான் ஆள் இல்லாத தாக்குதல் விமானத்தால் அந்த டேங்கர் தாக்கப்பட்டிருக்கிறது. இது 15வது டேங்கர் அந்த இடத்தில் தாக்கப்பட்டிருப்பதாக கருதப்படுகின்றது. நேற்றும் 2 டேங்கர்கள் அங்கு தாக்கப்பட்டிருந்தன. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் UN ஆர்டிக்கிள் 51வது சரத்தின்படி தங்களால் இந்த தாக்குதல்களை நடத்துவதற்கு, அதாவது இந்த நாடுகள் மீது தாங்கள் இந்த தாக்குதலை நடத்துவதற்கு தங்களுக்கு முழு அதிகாரமும் இருக்கென்று ஈரான் பக்கத்து நாடுகளுக்கு கூறியிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் தமது நாட்டுக்கு உங்கள் நாடுகளால் ஆபத்து இருக்கிற பட்சத்தில் அதை தாக்குவதற்கு தங்கள் உரிமை இருக்கென்று கூறியிருக்கின்றது. மத்திய கிழக்கின் நாடுகளின் இயல்பு நிலை இது அதாவது 2வது வாரத்துக்கு இந்த சண்டை நுழைய போகின்றது. இந்த 2வது வாரம் வரையிலும் எந்தவித முன்னேற்றமும் இல்லாத அதாவது மேலும் மேலும் மோசமான ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அதே சமயம் ஈரான் அரசு தலைவர் பெசஸ்கியன் ஒன்றை கூறியிருக்கின்றார். நீங்கள் ஏனைய நாடுகளே, அதாவது ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காத பட்சத்தில் தாங்கள் உங்கள் மீதான தாக்குதலை நிறுத்துவதற்கு தாங்கள் விருப்பம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார், ஒரே ஒரு நிபந்தனை தான், அன்கண்டிஷனல் சரண்டர் என்று கூறியிருக்கின்றார். இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், விமானம் தாங்கி கப்பல் ஆப்ரஹாம் லிங்கன் முதலில் தாக்கப்பட்டது என்று கூறுகின்றார்கள். அதனுடைய சேதம் அதிகமாக இல்லை என்று. அதன் பின்னர் நீங்கள் கூறியிருந்தீர்கள் அந்த கப்பலை நீண்ட தூரம் 700 கிலோமீட்டருக்கு அங்கால் கொண்டு சென்று விட்டார்கள் என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள். வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது மீண்டும் 2வது தாக்குதல் ஆப்ரஹாம் லிங்கன் மீது நடத்தி இருப்பது போல் தெரிகின்றது. என்ன இந்த தாக்குதல் தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? சேதம் எவ்வாறு இருக்கிறது? என்னென்று சொன்னால், ஆப்ரஹாம் லிங்கன் மீது கடந்த வாரம் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. 4 குரூஸ் மிசைல் ஏவுகணைகளை கொண்டு தாக்கியிருந்தார்கள். ஈரான் புரட்சிகர படை கூறியிருந்தது தாங்கள் தாக்குதல் நடத்தியது கப்பலுக்கு சேதம் என்று. பின்பு அமெரிக்காவின் மத்திய கட்டளை பீடம் கூறியிருந்தது, இல்லை, கப்பலுக்கு சேதம் இல்லை, கப்பல் வலிமையாகத்தான் இயங்குகிறது என்று. அவர்கள் சில காணொளிகளையும் வெளியிட்டிருந்தார்கள். விமானங்கள் அதிலிருந்து புறப்பட்டு செல்வதையும் அதிலிருந்து ஏவுகணைகள் ஏவப்படுவதையும் போட்டிருந்தார்கள். பிறகு மார்ச் 5ஆம் தேதி ஈரான் ஆள் இல்லாத தாக்குதல் விமானம் மூலம் தாக்கியிருக்கிறது. இப்ப கப்பல் எங்க நின்றது என்று சொன்னால், கப்பல் ஈரான் கரையிலிருந்து 330 கிலோமீட்டர்ல தான் நின்றது. ஏன் என்று சொன்னால், அந்த கப்பல் இருக்கின்ற F-18 சூப்பர்சோனிக் விமானம் 700 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டது. அப்ப 300 கிலோமீட்டர்ல நின்றாத்தான் அந்த விமானம் போய் குண்டை வீசி விட்டு திரும்பி வர முடியும். அப்ப அதை தூரத்துக்கு கொண்டு போனால் அந்த விமானத்துக்கு ரீஃபியூவல் பண்றதுக்கு டேங்கர் தேவை. அதை கொண்டு நடந்து செய்ய முடியும். எனவேதான் அதை ஆப்ரஹாம் லிங்கனும் அதன் கரியர் குரூப், ஸ்ட்ரைக் குரூப் என்று சொல்வது ஃப்ரிகேட்டாக இருக்கலாம், டிஸ்ட்ரோயர்ஸாக இருக்கலாம், அந்த கப்பல்களும் அதை சுற்றி நின்றிருந்தன. அப்ப முதலாவது தாக்குதலுக்கு பின்னரும் அவர்கள் கிட்டத்தட்ட அந்த இடத்தில் தான் நின்றார்கள். ஆனால் 2வது தாக்குதல் மார்ச் 5ஆம் தேதி நடைபெற்ற தாக்குதல் ஆள் இல்லாத தாக்குதல் விமானம். அதற்கு பிறகு கப்பல் அங்கிருந்து வெளியேற தொடங்கி இருக்கின்றது. அது வெளியேறிய சமயம் மீண்டும் அடுத்த நாள் 6ஆம் தேதி ஆன்டிஷிப் மிசைல்ஸ் என்று சொல்றது, ஆன்டிஷிப் மிசைல்ஸ் என்று கடல் எதிர்ப்பு ஏவுகணை, 100 ரக கடல் எதிர்ப்பு ஏவுகணையாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் பிரான்சின்றையும் சீனாவின்றையும் மாடலை கொண்டு வடிவமைக்கப்பட்ட காதர் C802 என்ற ஏவுகணையாக இருக்கலாம். இந்த ஏவுகணையால் திருப்பியும் தாக்கியிருக்கிறார். அதற்கு பிறகு அவர்கள் இப்போது 1000 கிலோமீட்டருக்கு அங்கால் இந்த கரியர் குரூப் USS ஆப்ரஹாம் லிங்கன் மட்டும் மூவ் பண்ணவில்லை, அதனுடன் இணைந்திருந்த கரியர் குரூப்பும் அப்படியே சென்று விட்டதாகத்தான் கூறுகிறார்கள். இப்ப அப்படி சென்றால் இப்ப கிட்டத்தட்ட இனி இந்த F-18 பொம் பண்ணுவது என்பது அவர்களுக்கு மேலும் சிரமத்தை கொடுக்கும். அதுக்கு ரீஃபியூவல் பண்ணுவதற்கு டேங்கர் தேவையாக இருக்கும். அது மட்டுமல்லாது இந்த விமானம் ஜாசம் என்ற JASSM என்ற ஏவுகணை மிசைல்ஸை தான் அதிலிருந்து ஏவுவதுண்டு. அந்த ஏவுகணைகள் கூட இப்போது அமெரிக்காவிடம் 3000 தொடக்க 4000 வரையிலான ஏவுகணைகள் தான் இருப்பதாக கூறப்படுகின்றது. அது இன்னும் ஒரு 3 அல்லது 4 நாளைக்கு தீர்ந்துவிடும் என்றும் கூறப்படுகின்றது.
இப்ப ஹோமோஸ் ஜலசந்தியினூடாக போக்குவரத்தை இந்த அப்ரஹாம் லிங்கன் குரூப் வந்து பாதுகாக்கும், அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கும் என்று அமெரிக்கா கூறியிருந்தது. அப்ப அதுக்கு IRGC அதாவது ஈரான் இராணுவத்தின் பேச்சாளர் ஜெனரல் சதார் நஜினி கூறியிருந்தார் என்னன்னு சொன்னால், தாங்கள் அதை வரவேற்கிறோம், நீங்கள் இயலும் என்றால் வந்து பாதுகாப்பை வழங்கி பாருங்கள் என்றால் அவர்களுக்கு இப்போ தேவை என்னென்று சொன்னால் அந்த ஹோமஸ் ஜலசந்திக்குள் அமெரிக்கரை வர வைத்து ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் தாக்குவது. முதல் மிசைல்ஸை இந்த அப்ரஹாம் லிங்கனால் தாக்கு பிடிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களை எதிராக தாக்கு பிடிக்க முடியவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஏனென்று சொன்னால் அதை கண்டறிகின்ற ரடார்கள், உதாரணமா நீங்கள் பார்க்கலாம், எல்லா ரடார்களும் அழிக்கப்பட்டுவிட்டது. ஜோர்டான்ல இருக்கின்ற தாட்டின் ரடார் கூட அழிக்கப்பட்டுவிட்டது. இப்ப குவைத்தில் இருக்கிற பிரதான ரடார் அழிக்கப்பட்டிருக்காங்க. பிரதான ரடார் அழிக்கப்பட்டால் கண்டறியாதது அர்த்தம், பிறகு என்ன வந்தாலும் தெரியாது. அப்ப இந்த தரைத்தளங்களில் இருக்கின்ற அதிநவீன ரடார்களை கூட அது தகர்க்குது என்று சொன்னால் அந்த விமானம் வருவதை அப்ரஹாம் லிங்கன்ல இருக்கிற ரடார் கண்டறிய முடியாது என்று அவர்கள் யோசித்திருக்கிறார்கள். எனவேதான் இப்போது அவர்கள் என்னென்று சொன்னால் அந்த தற்போது இருக்கிற சாஹிட் 136 தூர வீச்சு வந்து 2500 கிலோமீட்டர். இப்ப கிட்ட இருக்கும் போது வேகமாக வரலாம், ஆனால் இப்ப இருக்கிற தூரம் கூட அவர்களுக்கு பாதுகாப்பானதாக இல்லை. இப்போது ஓமான் கடற்கரையில் அவர்கள் தடுத்து நிற்பதாக கூறப்படுகின்றனர். அதுக்காகத்தான அந்த தொடர் தாக்குதல் கடந்த 2 நாட்களும் வியாழனும் வெள்ளியும் தெஹ்ரானில் ஈரானில் முழுமையாக நீங்க பார்த்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 80 விமானங்களுக்கு மேல் அமெரிக்காவுடைய விமானங்கள் சென்றதாகவும் இஸ்ரேலுடைய விமானங்கள் சென்று குண்டு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த விமானம் தாங்கி கப்பலை வைத்து செயல்பட முடியாது என்றால் அதற்கு முதல் எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்த முடியுமோ அவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தி விட்டால் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதை கையாளக்கூடிய ஒரு யுக்தியை இங்கே கையாண்டிருக்கிறார்கள் என்று நீங்க நம்புகிறீர்களா? உண்மைதான், அவ்வாறான ஒரு யுக்தியை தான் கையாண்டிருக்கிறார்கள். இயலுமானவரை இந்த விமானத்தின் மூலம் ஈரான் படைபலத்தை அழிக்க வேண்டும். ஏனென்றால் ஈரான் படைபலத்தை இன்று வரையிலும் ஒரு கிழமையாகியும் இவர்களால் அழிக்க முடியவில்லை. இதைத்தான் அனைத்துலக ஊடகம் ஒன்று போட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஸ்ட்ரேஞ்ச் மிலிட்டரி இவெண்ட் வந்து இந்த ஈரானை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்று போட்டிருக்கிறார்கள். அதுக்கு 3 காரணத்தை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். அது மிகவும் ஆச்சரியமான இராணுவ நிலைமைகளாக இருக்கிறது. அதுக்கு அவர் ஒன்றை கூறுகிறார். முதலாவது, ஈரான் இதுவரையில் ரஷ்யாவிடம் ஆயுத சப்ளையை கேட்கவில்லை. ரஷ்யா நாடாளுமன்ற உறுப்பினர் டிமிட்ரி பெஸ்கோவே அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இரண்டாவது, அமெரிக்கா எல்லா நாடுகளிலும் உதவி கேட்கிறது. இவன் ஸ்பெயினிட கூட கேட்கிறது, நீ தராதபடியோ உனக்கு தடைய போடுவேன் என்று. எல்லா நாட்டிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் பவர் எல்லா நாட்டிலும் உதவியை கேட்கிறது. மூன்றாவதாக, ஸ்பெயின் இப்போதும் மாற்றென்று சொல்லி இருக்கிறது. அமெரிக்கா அதிபர் கூறியிருந்தார் ஸ்பெயின் இப்போது தங்களுக்கு தளத்தை தர ஒத்துழைத்து இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் ஸ்பெயின் உடனடியாக சொல்லிவிட்டது, நாங்கள் அவ்வாறு சொல்லவே இல்லை, இந்த போர் இல்லீகல். அதைத்தான் ஸ்பெயின் திருப்பி சொல்லும். அதாவது கூட்டணிக்குள்ள குழப்பமாக இருக்கிறது. கூட்டணிகள் இவரை இப்போது கூட்டணியில், அதாவது நேட்டோவில் இருப்பவர்கள், கூட்டணியில் இருப்பவர்களோடு அமெரிக்காவை நம்ப தயாராக இல்லை. 2வது காரணம் நான் சொன்னது, உலகத்தின் சூப்பர் பவர் எல்லா நாட்டிலும் உதவி கேட்குது. ஆனால் ஒரு நாளுக்குள் வீழ்ந்து விடும் என்ற அந்த ஈரான் இன்று வரையில் ரஷ்யாவிட்ட கூட ஆயுதத்தை தாங்க கொண்டு கேட்கவில்லை. இப்ப இதைத்தான் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த 3ம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விடயம். அதைத்தான் இப்ப கேர்னல் ரஜீவ் அகவல் கூறியிருக்கிறார். அவர் வந்து இந்த ஸ்புட்னிக் ஊடகத்தின் பாதுகாப்பு ஆய்வாளராக இருக்கிறார். அவர் கூறியிருக்கின்றார், அதாவது அமெரிக்காவின் இந்த செக்யூரிட்டி அம்பர்லா இஸ் ஃபுல் ஆஃப் ஹோல் என்று, அதாவது அந்த அம்பர்லா முழுக்க தற்போது ஓட்டையாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி, இனி ஒரு வருங்காலத்தில் யுஎஸ் வெப்பன்ஸை, அதாவது எக்ஸ்பென்சிவான வெப்பன்ஸை வென்று அந்த வெப்பன்ஸை யாரும் நம்ப போவதில்லை, யாரும் வாங்க போவதில்லை. மத்திய கிழக்கிலோ மேற்காசிய நாடுகளே யாரும் வாங்க போவதில்லை. அதுக்கு அப்பால் சென்ற ஒரு அமெரிக்க படையினரின் இருப்பை கூட அங்க இனிமேல் யாரும் வரவேற்க போவதில்லை என்ற ஒரு துணையில் தான் கூறியிருக்கின்றார். இந்த நேச நாடுகளை பாதுகாக்க முடியாத நிலை. இப்ப இந்த நிலைமையில் தான் நீங்கள் கூறியது போல இவ்வளவு பிரச்சனைகளையும் அமெரிக்கா இதை கடந்து செல்வதற்காக ஒரு கார்பெட்
பொம்மிங்கை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பவும் நீங்க பார்த்தீங்கன்னா காங்கிரசின் அனுமதியையும் மீறி இஸ்ரேலுக்கு 12,000 குண்டுகளை கொண்டு போய் இறக்கி இருக்கிறார்கள். ஆனால் ஈரான் தரை கட்டமைப்பை பொறுத்தவரையில் மலைகள் பகுதியில் அந்த மேலே இருந்து எடுக்கப்பட்ட படங்களை பார்க்க பெருமளவானவை மலைகளும், ஆனால் போறவர்கள் கூட சொல்வார்கள் நீங்கள் போகும்போது விமானத்தால் பார்க்கலாம். அதற்குள் அதை எந்த என்னென்னு சொன்னால் பியோன் என்ற ஒரு ஊடகம் ஒன்றை போட்டிருக்கின்றது. உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மதர் பொம் என்று சொல்றது குண்டுகளிலேயே மிகப்பெரிய குண்டுகள், அதால் கூட அந்த அவர்களுடைய பங்கர்களை தகர்க்க முடியாது. அவர்கள் என்ன கூறுவார்கள், 40 வருடங்களாக இந்த போருக்கு காத்திருந்தோம். அந்த 40 வருடங்களாக நாங்கள் இந்த போருக்காக ஆயுதங்களையும் சேகரித்திருக்கிறோம், ஏவுகணையும் தயாரித்திருக்கின்றோம். அதே சமயம் அதை பாதுகாப்பதற்குரிய தளங்களையும் அண்டர் கிரவுண்டுக்குள் வைத்திருக்கின்றோம். முழுக்க அண்டர் கிரவுண்டுக்குள்ள தான் இருக்கின்றது. வெளியாக இருக்கிறதுகளை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் டம்மியைத்தான் பெருமளவில் வைக்கிறார்கள். டம்மியாக செய்யப்பட்ட விமானங்கள், டம்மியாக செய்யப்பட்ட ஏவுகணை லோஞ்சர்கள். அதை இவர்களை குண்டு வீச வைப்பதன் மூலம் இவர்களின் பொருளையும் நேரத்தையும் அவர்களுடைய சக்தியையும் விரயமாக்குவது போலதான் தெரிகின்றது. இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் தொடர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது மட்டுமில்லை, லெபனான் மீதும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டு வருகின்றது. வெள்ளிக்கிழமை வந்த செய்தியை பார்க்கும் பொழுது லெபனானில் ஹிஸ்புல்லாவும் ஓரளவுக்கு தயார்படுத்திக் கொண்டிருந்தார்கள் இந்த போர் நடக்கப் போகின்றது. அவர்களுக்கும் அழுத்தம் என்றால் அந்த நாட்டு அவர்களை தடைப்பட்டியலில் போட்டு விட்டார்கள். இருந்தாலும் கூட அவர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் தரைவழியில் இஸ்ரேல் சென்று தாக்குதல் நடத்தலாம் என்று நாங்கள் உரையாடி இருந்தோம். அந்த நிலைமை இப்பொழுது வந்திருப்பது போல் தெரிகின்றது. ஹிஸ்புல்லா இஸ்ரேலிய ராணுவத்தை சுத்தி வளைத்திருப்பது போல் தெரிகின்றது என்று செய்திகளை அறியக்கூடிய இருக்கின்றது. இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள்? இது உண்மையா? உண்மைதான். என்னென்று சொன்னால் பேக்கா பகுதியில் இஸ்ரேலிய கொமாண்டோக்கள் ஹிஸ்புல்லாக்களின் முன்னணி நிலைகளை பின்புறமாக ஊடுருவி தாக்க முற்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு அம்புஷ் என்றது, அது ஒரு பதுங்கி தாக்குதல் என்றதை அவர்கள் முன்னர் யோசிக்கவில்லை. அந்த ட்ராப்புக்குள் அந்த கொமாண்டோ படைப்பிரிவு மாட்டிவிட்டதாகத்தான் இப்போது கூறப்படுகின்றது. அதனை மீட்பதற்கான அங்கு கடுமையாக சண்டை நடந்து வருகின்றது. நேற்றைய சண்டையில் உங்களுக்கு தெரியும், நேற்று இடம்பெற்ற சண்டையில் மேக்காவா டேங்க் ஒன்று தகர்க்கப்பட்டிருந்தது. அதில் காயமடைந்தவர்களில் இஸ்ரேல் நிதி அமைச்சர், பைனான்ஸ் மினிஸ்டர் என்ற மகனும் ஒருவர் என்று கூறப்படுகிறது. அவரும் அந்த படையில் தான் இருந்தார் என்று கூறப்படுகிறது. அப்ப இந்த பேக்கா பகுதியில் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்ற கொமாண்டோக்களை மீட்பதற்காக ஜெராட் பிரிட்டல் என்ற பகுதியில் வந்து இஸ்ரேல் படையினர் தரை இறங்குவதற்கு, உலங்கு வானூர்திகள் மூலம் தரை இறங்கி அந்த கொமாண்டோக்களை மீட்பதற்கு இன்று நாங்கள் இப்போது பேசிக் கொண்டிருக்கும் வரையிலும் முயன்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தரை இறக்கம் சக்சஸ் ஆகவில்லை என்று கூறப்படுகிறது. திருப்ப இறக்கிறார்களோ தெரியாது. பல தடவைகள் என்னென்னால் அந்த நீங்கள் காணொலிகளை பார்த்தால் கூட தெரியும், கீழே இருந்து சுட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதாவது உலங்கு வானூர்திகளை நோக்கியும் தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இஸ்ரேல் ராணுவம் வந்து ஹிஸ்புல்லாக்களை பின்புறமாக தாக்கி ஒரு அதிர்ச்சியை கொடுக்கத்தான் அவர்கள் யோசித்திருக்கிறார்கள் போல தெரிகிறது. ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் வந்தவர்களை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். இப்ப அதே சமயம் ஹிஸ்புல்லாக்கள் ஏவுகணைகள் வந்து இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக விழுந்து கொண்டிருக்கின்றன. ஹைவா பகுதியில் விழுந்திருக்கின்றது, பல தளங்கள் மீது விழுந்திருக்கின்றது. அதாவது இஸ்ரேலின் அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட எல்லை பகுதி, லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அந்த எல்லை பகுதியில் இருக்கின்ற இஸ்ரேலிய மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு ஹிஸ்புல்லாக்கள் கேட்டிருக்கிறார்கள். ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் சண்டையில் 2-3 படையினர் இணைவார்கள் என்று கூறினார்கள். ஒன்று ஹிஸ்புல்லாக்கள், இரண்டாவது ஈராக்கின் எதிர்ப்பு படையினர், மூன்றாவது ஹூதிஸ். இந்த ஹிஸ்புல்லாக்கள் இணைந்திருக்கிறார்கள். ஈராக்கின் எதிர்ப்பு படையினர் ஈராக்கில் கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கு இருக்கின்ற அமெரிக்க தளங்கள் மீது. ஹூதிஸ் மட்டும் இன்னும் அமைதியாகவே இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் ஈரானுக்கான தங்கள் ஆதரவுகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தாக்குதல் எதிலும் இறங்கவில்லை. ஆனால் லெபனான் தான் இப்போது, லெபனானில் இஸ்ரேல் கடுமையாக குண்டுகளை வீசிக் கொண்டிருக்கின்றது. அங்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரையில் இறந்தும் இருக்கிறார்கள்.
லெபனான் ஹிஸ்புல்லாக்கின்ற தலைவரையும் தாங்கள் கொள்வோம் என்று பகிரங்கமாகவே கூறியிருக்கின்றார்கள். ஒரு தடவை அவர்கள் ட்ரை பண்ணியிருந்தார்கள், ஆனால் அது வெற்றி பெறவில்லை. இனி அமெரிக்காவுடைய எண்ணெய் டேங்கர் இன்னும் ஒன்று பத்தி எரிந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக உண்மைதான். இப்ப ஜோர்டான் பகுதியில் நினைக்கவும் இந்த ஹூமுஸ் ஜலசந்தியில் வந்து மோல்டா பிளாக் டேங்கர் என்று சொல்றது அந்த எரிபொருட்களையும் எண்ணெயையும் ஏற்றி கொண்டு வந்த டேங்கர் வந்து பற்றி எரிகின்றது. அந்த வளைகுடாவில் வந்து இதுவரையில் நீங்கள் அந்த சேட்டலைட் இமேஜை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதுவரையிலும் எந்த டேங்கர்களும் அங்க மூவ் பண்ணுவதற்குரிய நிலைமையை காணவில்லை. அப்ப இது வந்து எரிபொருள் விநியோகத்தை எரிபொருட்கள் கிட்டத்தட்ட இப்போது அதாவது இப்போது $94 எரிபொருள் ஒரு பேரலுக்கு உயர்ந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அது மட்டுமல்லாது இந்த இன்னொன்றையும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால் இந்த எரிபொருட்களை முடக்கி இருக்கின்ற அதே சமயம் இந்த இஸ்ரேலும் இந்த ஏனைய நாடுகளும் இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் கூறுகிறார்கள் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாத்திலும் சேர்த்து பார்த்தால் 400 கடற்படை கலங்கள் இருக்கின்றன. ஃப்ரிகேட்டாக இருக்கலாம், மற்றது டிஸ்ட்ரோயராக இருக்கலாம், இப்படி கடற்படை கலங்கள். ஆனால் அவர்கள் யாரும் இந்த தாக்குதலில் இதுவரை ஈடுபடவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த அரப் நாடுகளுக்கு, கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு, பெர்ஷியன் கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு வந்து அவர்களுக்கான குடிநீர் வந்து டீசலினேஷன், சி வாட்டர் டீசலினேஷன் பிளான்ட் வந்து இந்த கடற்கரை வழியில் தான் வைத்திருக்கிறார்கள். இப்ப அவர்கள் என்னை கூறுகிறார்கள் என்று சொன்னால் இப்ப கட்டாருக்கு 90% ட்ரிங்கிங் வாட்டர் குடிநீர் வந்து இந்த டீசலினேஷன் பிளான்ட்ல இருந்து தான் போகிறது. பஹ்ரைன் குவைத்துக்கு 90%, சவுதி அரேபியாவுக்கு 70%, யுஏஇக்கு 42%. இந்த 5 நாடுகளையும் நீங்கள் சேர்த்தால் கிட்டத்தட்ட 60 மில்லியன் மக்களுக்கு இந்த பிளான்ட்ல இருந்து தான் தண்ணி போய் கொண்டிருக்கின்றது. அப்ப அதே போல இஸ்ரேலுக்கு கிட்டத்தட்ட 80-90% தண்ணி வந்து இந்த மெடிட்டரேனியம் மத்திய கடலில் இருக்கின்ற டீசலினேஷன் பிளான்ட்ல இருந்து தான் போகிறது. இப்ப இந்த டீசலினேஷன் பிளான்ட் அத்தனையும் ஈரான் ஷஹீத் 136 ரேஞ்சுக்குள் தான் இருக்கின்றது. அப்ப அது தாக்கப்படுமாக இருந்தால் இப்ப உங்களுக்கு தெரியும் இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா என்ன செய்தது, உடனடியாகவே பாகிஸ்தானுக்கான நீரை மூடிவிட்டது என்று அதை பகிரங்கமாக சொன்னாங்க. குடிநீர் மூடப்பட்டது. இங்க லண்டன்ல இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கூட அவர்கள் அந்த குடிநீரை தடை செய்தது ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக பாகிஸ்தான் தூதரத்துக்கு முன்னால கொண்டாடி இருந்தார்கள். ஆனால் ஈரான் 2 வரையிலும் அந்த குடிநீரில் கை வைக்கவில்லை. ஆனால் இதற்கு ஒரு அச்சமாக இருக்கின்றது என்றால் இது தகர்க்கப்படுமாக இருந்தால் 1-2 பிளான் தகர்க்கப்படுமாக இருந்தால் ஏர்போர்ட்டோ அல்லது எல்லா ஹாஸ்பிட்டலோ ஸ்கூலோ ஒன்றும் அங்கு இயங்க முடியாத நிலையாக இருக்கும். அப்ப அதாவது இதுகள்தான் நாங்கள் இப்ப நேற்று முந்தா கூட காய்ச்சிருந்த மெயின் கல்பந்தி திருப்பி தாக்காம இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து ஒரு இன்டர்டிபெண்டா தான் இருக்கின்றது. அப்ப அவர்கள் எல்லாவற்றையும் யோசித்துட்டு தான் இருக்கிறார்கள். ஒரு விமானம் தாக்கினாலே முடிஞ்சுது என்ற ஒரு நிலை. ஆனால் இப்ப இந்தியா பாகிஸ்தான் போரின் போது உடனடியாக நீரை மூடிய மாதிரி இவ்வளவு தாக்குதலுக்கு பின்னரும் ஈரான் அந்த வேலையை செய்யவில்லை. நிறைவாக இந்தியா காட்டி கொடுத்து ஈரானுடைய கப்பலை அமெரிக்கா டோர்பீடோவை பயன்படுத்தி தகர்த்தொழித்தார்கள். அதில் தப்பியவர்கள் இலங்கையில் அங்கே பராமரிக்கப்படுகிறார்கள். அவர்களை அமெரிக்கா கூறியிருக்கின்றது தங்களிடம் கையளிக்குமாறு. இது ஒரு இக்கட்டான நிலைமையை ஏற்படுத்துகிறார். இந்தியா காட்டி கொடுத்தது இலங்கை சரியாக கையாளவில்லை என்றதும் இனி இப்பொழுது காப்பாற்றியவர்களை கையளிக்குமாறு என்றால் இது ஒரு இக்கட்டான நிலைமையை ஏற்படுத்த போகிறது. இலங்கை கையளிக்குமா? உண்மைதான். இதை நாங்கள் முதல்லே பேசியிருந்தோம். இலங்கை இதில் நடுநிலைமை எவ்வாறு பேணப்போகிறது என்று. ஆனால் கையளிப்பதென்று சொன்னால் இப்போ இது அமெரிக்கா கேட்பதே வந்து ஒரு என்ன சொல்வது, இதை கேட்கவே முடியாது என்றால் அவர்கள் போரில் கைது செய்யப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் பின்புறமாக தாக்கப்பட்டவர்கள். அவர்களை அமெரிக்கா கேட்கும் என்று சொன்னால் உலகமெங்கும் இருக்கின்ற அமெரிக்க தூதரகங்கள், ஈரானிய தூதரகங்கள் வேலை செய்வர்களையும் கூட ஒப்படைக்க சொல்லி கேட்கலாம்.
இப்ப என்னன்னு சொன்னால் அமெரிக்கா நான் கூறியது போல ஒரு தோல்வி முகத்தில் இருப்பது போலதான் தெரிகின்றது. இப்படியான இலகுவான இலக்குகளை எல்லாவற்றையும் அழிப்பது, கைப்பற்றி தாங்கள் ஏதோ பெரும் வெற்றியை பெற்றதாக இன்று கூட ட்ரம்பின் பேச்சுக்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் வி ஆர் த சூப்பர் பவர், த பெஸ்ட் ஆர்மி இன் த வேர்ல்ட் அப்படித்தான் கழிச்சு கொண்டிருக்கிறார். இப்போ அப்ப உலக நாடுகள்கிட்ட உதவி கேட்ட பிறகு இப்பவும் அப்படித்தான் கேட்டார், அப்படித்தான் கதைப்பார் அதை. ஆனால் இலங்கைக்கு இலங்கை இப்போ இதுவரை காலமும் நடுநிலைமையாக பேணியது. இப்ப கொரியா போரின் போது கூட சீனாவுக்கு ரப்பர்களை இலங்கை வழங்கித்தான் இருந்தது. அப்போது அமெரிக்காவின் அழுத்தங்கள் இருந்தாலும் வழங்கித்தான் இருந்தது. அதில்தான் சீனா ரப்பர் அரிசி ஒப்பந்தம் என்று சொல்லி பிறகு ஸ்ரீமாவின் காலத்தில் இடம்பெற்றது. பிறகு அதுக்கு பிறகு அன்றைக்கு சீன அதிபர்கள் ஒவ்வொரு முறை வரும் போதும் இலங்கையை அது தொடர்பாக அவர்கள் பாராட்டி விட்டுத்தான் செல்வார்கள். அப்போது அப்படித்தான் இருந்தார். இப்போது நிலைமை என்ன? ஆனால் ஒன்று, அவர்களை வாங்குவதால் அமெரிக்காவுக்கு பிரச்சாரத்துக்கு உதவுமே வழியா அது எந்த விதமான படைத்துறை ரீதியாகவோ அல்லது தற்போதைய கள நிலைமையிலேயோ எந்த வித மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. இப்ப ஈரான் வேண்டுமென்றால் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கிற எத்தனையோ அமெரிக்கர்கள், எத்தனையோ ஆயுதமற்றவர்களை தாக்க முடியும். அவ்வாறு அவர்கள் தாக்கவில்லை. ஆனால் நீங்கள் கேட்டது போல இதுல இலங்கையின் முடிவுதான் தங்கி இருக்கின்றது. ஆனால் இலங்கை அதை கொடுக்க தேவையில்லை. அவர்கள் அதற்குரிய ஐக்கிய நாடுகள் சபை இருக்கின்றது, இன்னும் இயங்குகிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபை இன்னும் இயங்குகிறார்கள். மனித உரிமைகள் ஆணைக்குழு இருக்கின்றது. இப்ப மனித உரிமைகள் ஆணைக்குழு ஒன்றை கூறியிருக்கின்றார், ஈரானில் அந்த மினைப்பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலில் கொல்லப்பட்ட குழந்தைகளுக்கான விசாரணைகள் தேவை என்று அவர் கூறியிருக்கின்றார். அப்படி சில இடங்களில் கருத்து தெரிவிக்கிறார்கள். சரி, அவர்களையும் கேட்டு பார்க்கட்டும். நீங்கள் இதில் இந்த ஐக்கிய நாடுகள் சபை நீங்கள் என்ன முடிவை எடுக்க போகிறீர்கள்? முதலில் அமெரிக்காவிடம் அனுமதி பெற்றுத்தான் அவர்களுக்கு என்ன செய்ய போறார்கள் கேட்க வேண்டிய ஒரு கட்டமைப்பை தானே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இது நாங்கள் நிறைய தடவைகள் பேசினோம். நன்றி அரசுகளே. இன்று 8வது நாள் தொடர்ந்து தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிலைமைகளை உன்னிப்பாக அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசு. நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.